அப்பா டேய், இஞ்சி சோடா குடிச்சா இருமல் வரும்னு நம்புறதுக்கு நான் என்ன உன் மம்மின்னு நினைச்சியா? அப்பாப்பா சாரிப்பா, இனிமேல் சத்தியமா சிகரெட் தொட மாட்டேன்ப்பா. எது, ஏன் சிகரெட்டையா இல்ல சிகரெட்டையேவா? ரெண்டுமே தான்ப்பா, ப்ராமிஸ். ரெண்டுமே பொய்யிடா. ஒன்னால எல்லாம் அடிக்காம இருக்க முடியாது. கமான் கமான், இந்த போலி மரியாதை எல்லாம் வேண்டாம். கால் எடுத்தீங்கன்னா சிகரெட் எடுத்துருவேன். ஒழுங்கா அடி. பா, எப்படிப்பா இவ்வளோ கேஷுவலாக இருக்க? சிரிக்கிற, உனக்கு கோவம் வரல? டேய், நான்லாம் சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓஹோ, நீ எவ்வளவோ பரவாயில்லப்பா. 18 வயசுல தான் ஆரம்பிச்சிருக்கேன். என்ன இது தப்புன்னா முதல்ல நான் தான் திருந்தணும். கரெக்ட். உனக்கு சொல்றதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. சுத்தமாக கிடையாது. ஆனால் உங்கள் அம்மா கண்ணில் மட்டும் மாட்டாமல் பார்த்துக்கோ. கேன்சர் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டா. அவளே கொண்டுருவான். போட்டுட்டு விட்றதாப்பா. ஏண்டா, அந்த உன் லவ்வர் பேர் என்ன பேரு? லவ்வா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைப்பா. என்கிட்டே வா. டேய், உன் வயசுல நான் வாங்க அதை பூச்சிக்கடியா? அப்பா, உனக்கு எல்லாமே தெரியுமா? எல்லாம் தெரியும்டா. அன்னைக்கு அம்மனம்மா ஆர்கிமிட்டிஸ் மாதிரி ஜன்னல் கிட்ட ஓடி வந்து நின்று இல்லை, அது வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும். அப்பா, அப்ப நான் பேர் நந்தினி. சரி, சரவணனுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமும் அவதான்ப்பா இருக்கா. எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட இருக்காரு ஹாஸ்டல்ல, சீனியர். பேரு செல்வா. நம்ம பக்கத்து வீட்டு மதுமிதா இல்ல, அவதான்ப்பா இப்ப எனக்கு பெஸ்டியா இருக்கா. வேஷ்டி தெரியும், அது என்ன பெஸ்டி? பெஸ்டினா பெஸ்டி எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இந்த வண்டியோட கண்ணாடிலாம் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மிரர் ஆர் க்ளோசர் தன் தி அப்பியர்னு வரும்ல, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். எங்கயோ எட்ட இருந்த மாதிரி இருந்துச்சு, டக்குன்னு பார்த்தா பக்கத்துல வந்துட்டா. அவதான் என் பெஸ்டிங்கிறது அவளுக்கே தெரியாது. நானே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சேன். ஒரு காலேஜ் பையனுக்கு தேவையான லவ்வர், பெஸ்ட் ஃப்ரெண்ட், பெஸ்டின்னு எல்லா அம்சமும் எனக்கு கிடைச்சிருச்சுப்பா. செம ஹாப்பியா இருக்கு. எனக்கு எதுவுமே புரியலடா. ஆனால் நீ ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் 2 பக்கமும் அன்பும் மரியாதையும் சமமாக இருக்கணும். அதில் ஒன்று குறைஞ்சிச்சுன்னா தூக்கி போட்டு வேற வேலையை பார்க்கணுமே தவிர பின்னாடியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த லவ்வரு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, இன்னொன்று சொன்னியே, என்னது? பெஸ்டி. பெஸ்டி, லவ்வரு, பெஸ்டி, பெஸ்ட் ஃப்ரெண்டு, இது எல்லாமே எனக்கு அம்மா தான்டா. அந்த மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு அமைஞ்சிருச்சுன்னா உன் வாழ்க்கையில எல்லாத்தையுமே ஜெயிச்சிடலாம்டா.